புச்சுக்குட்டி, நான் தான். எப்படா இருக்க? ஒரே டென்ஷன்ரா, வேலையை விட்டுலான்னு கூட இருக்கேன். என்னடா உங்ககிட்ட ஃப்ரீயா ஒரு 5 நிமிஷம் பேசக்கூட முடியல. புச்சுக்குட்டி, போனை வச்சிடாத. அப்படி கொஞ்சம் சிரியா. இந்த சிரிப்பு தாண்டா, இந்த சிரிப்பு தாண்டா உங்ககிட்ட என்ன அடிமையாக்கிருக்கு. தேங்க்யூடா. சேகர், நேதாஜி, என் பையனை பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா? இப்பதான் ஸ்டேஷனுக்கு போனேன். ஏட்ட பார்த்தேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிருக்காரு. ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சிருவாரு. நீ நம்பிக்கையோட இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வரேன். சந்தேகப்படுற மாதிரி யாராவது பார்த்தா எனக்கு சொல்லுங்க. ஓகே ஜீவா, ஃபாலோ பண்ணிங்க. ஓகே சார். நான் கிளம்புறேன் சார். கஞ்சமல எப்படியா இருக்கு? தேளு கொட்டின குரங்கு மாதிரி இருக்கு. மாறு வேஷம்னா என்ன? போலீஸ்காரங்க மப்டி ட்ரெஸ்ல பில்டிங்க்கு பின்னாடி மரத்துக்கு பின்னாடி குற்றவாளிகளை வாட்ச் பண்ணி பிடிக்கிறது. இப்படி கண்டவன் மெசர் எடுத்து தலையில ஒட்டிக்கிட்டு திரியறது இல்ல. வெக்கமா இல்ல உங்களுக்கு? யாரை பார்த்து வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். போக் ரோட்ல ஒரு பெரிய நடிகர் இருந்தார், தெரியுமா உனக்கு? நல்லாவே தெரியும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். காவல்துறை கலைக்குழு சார்பா துப்பறியும் போலீஸ்னு ஒரு நாடகத்தை எழுதி டைரக்ஷன் பண்ணி நானே நடிச்சேன் சென்னை ராஜரத்ன ஸ்டேடியத்துல. அந்த விழாவுக்கு தலைமை தாங்கிறதுக்கு செவாலிய சிவாஜி கணேசன் ஐயா வந்திருந்தாங்க. அந்த நாடகத்துல போலீஸ், வளையல்காரன், பணம் அப்படின்னு 3 வேஷம் நடிச்சையா. இதுல பணமா படுத்துக்கிட்டு இருக்கும்போது யாருமே பண்ணாத ஒரு புதுமையை நான் பண்ணி காமிச்சேன். சுத்தி நின்று எல்லாரும் அழுதுகிட்டே பேசுற வசனத்துக்கு படுத்துக்கிட்டே நான் ரியாக்ஷன் கொடுத்தையா. இதை பார்த்த உடனே சிவாஜி ஐயா ஸ்டேஜில் ஏறி வந்து, இந்த திரை உலகத்துல எனக்கு பின்னாடி எல்லா வேஷத்துக்கும் பொருத்தமான ஒரு நடிகன் இருக்கானா அது இந்த ஏட்டு இருளாண்டி தான் அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன்னு கதறிட்டாரியா. போதும் ஏட்டையா, பல வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு கொலவரி வந்துச்சு. என் தலையெழுத்து நான் அந்த நாடகத்துக்கு வந்து ஒரு மூலையில நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். சிவாஜியா வந்தார். டிஜிபி, ஏசி எல்லாரும் சேர்ந்து மாலை மரியாதை பண்ணி முன் சீட்ல உட்கார்ந்தாரு. நீங்க ஸ்டேஜ்ல வந்து வானம் புளிகிறது பூமி விளைகிறதுங்கிற வசனம் பேசின உடனேயே சிவாஜி ஐயா சொல்லாம கொள்ளாம எந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. தெரியாம தான் கேக்குறேன், போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு ஐயா வீரபாண்டிய கட்டப்ப மோசனம் பேசுனீங்க? மானம் புளிகிறது பூமி விளைகிறதுன்னு போலீஸ்காரனா பேசின? அவர் பேசின வசனத்தை பேசி அவரையே வெளியே துரத்து விட்ட மகாபாவி நீதாயா. என்னது இன்னொன்னு சொன்னீங்க, பொணமா படுத்துக்கிட்டு ரியாக்ஷன் பண்ணியா? ஏயா பாடியில ஆக்ஷன் பூரா நின்னு போய் கட்ட கீழே விழுந்தவன தானே அதுக்கு பேரு போனோம். அப்புறம் என்ன இளவுக்கு ரியாக்ஷன் பண்ண? வேணாயா வேணாம். இந்த பாரு, இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை எல்லாம் நான் நம்பினல. இந்த ஒரு விஷயத்தினால அன்னைக்கு சொன்ன விஷயத்துல பூரா எனக்கு சந்தேகம் வருதியா, சந்தேகம் வருது. சரி சரி, வருத்தப்படாத. மாறி விஷயம் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொன்னா விடவா போறீங்க? போங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ.